பஞ்சாயத்தில் எனக்கு 29 கிராம சொன்னதுனால இன்னைக்கு 4 வருஷம் கிராமத்தில் இருக்குது. அதனால செக்ரட்டரி ஒர்க்கும் பிரசிடண்ட் ஒர்க்கும் நான் ஒரு கேண்டிடேட் தேவையானாலும் நம்ம பேர் நமக்கு சார்ஜ் கொடுத்துட்டாங்க. அதனால தான் பஞ்சாயத்து வரது எல்லாத்துக்கும் கிராமத்தில் நடந்துருக்கு. அதனால இன்னைக்கு பல வேலைகளை விட்டுட்டு நிறைய பெரிய நடுவர் பற்றி வேலை விட்டு வந்திருக்கிறேன். நடந்து போன விட்டு பல வேலைகள் விட்டுட்டு விவாதத்தில் வந்து அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த கிராமத்தோட முக்கியத்துவம் நோட்டீஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்க. நமக்கு என்ஆர்இஜிஎஸ் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் சோசியல் ஆடிட்டு போன வருஷத்தை பண்ணிக்கிறோம். அதை பற்றி ஒரு சர்ச்சை. இந்த வருஷம் இனி வரக்கூடிய வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் வேலை செய்யணும் அதை பற்றி அது 2 முக்கியமானது. பின்ன சுற்றுப்புற சூழ்நிலை வந்து சுற்றுப்புற சுகாதாரம். ஏன்னா நிர்மல் புரஸ்கார் அவார்டு நமக்கு மட்டும் தான் கிடைக்காம இருக்குது. நமக்கு கிடைக்காத பிளாக் கிடைக்கலாம், பிளாக் கிடைக்காது ஜில்லா கிடைக்காம இருக்குது. அதனால சுற்றுப்புறத்தை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் போல பணக்காரர்கள் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஏன்னா டெல்லியிலேருந்து ஒரு இதை வந்து விசிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம அங்கே இருக்க பொது இடங்களை வந்து அசுத்தப்படுத்துறது அந்த மாதிரி செய்யக்கூடாது. குப்பை குளங்கள் எல்லாம் வந்து ரோட்லேயும் அந்த கரையோரத்துலாம் போடாமல் நம்மளே குளியெடுத்து வீட்டுக்கு முன்னாடி போட்டு வைக்கிற மாதிரியும் அதெல்லாம் கொஞ்சம் சுற்றுப்புறத்தை வச்சுக்கணும். இப்போ அடுத்தது வந்து இந்த ஏபிஎல் பிபிஎல் கார்டு. பிபிஎல் கார்டுக்காரருக்கு ஆல்ரெடி ₹1 அதிகம் இருக்குது. ஏபிஎல் கார்டில் ஃபோட்டோ விட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு ₹2 அதிகம் இருக்குது. இது 2மே இல்லாமல் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதில் ஏற்றும் பாவப்பட்டவங்களுக்கு அரிசி கொடுத்துருக்க வேண்டிய அது கண்டிஷனாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கண்டிஷன் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. நமக்கு கேரளாவில் 2 ஜில்லா தான், இல்லை பாலக்காடு ஜில்லா. நமக்கு அதில் ஸ்பெஷல் பிரச்சனை இருக்காது. இது வந்து நம்மளுடைய இந்த நிபந்தனைகள் பிரகாரம் உள்ள பாவப்பட்டவர்களை யாராவது இருந்தீங்கன்னா பேர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை அரிசி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இதுதான் இந்த கிராமத்துடைய முக்கியத்துவம். எனவே அனைவரும் வரவேற்றுக் கொண்டு செக்ரட்டரி வந்து நிறுத்துகிறேன். ബഹുമാനപ്പെട്ട ഭാരത നമ്മുടെ പഞ്ചായത്തിലെ വികസന സ്റ്റാൻഡിംഗ് കമ്മിറ്റി ചെയർമാനുമായ ശ്രീ ആനന്ദകുമാർ അവർ, ബഹുമാനപ്പെട്ട പഞ്ചായത്തിലെ ഉദ്യോഗസ്ഥന്മാർ, ബഹുമാന്യരായ ഗ്രാമസഭാ അംഗങ്ങളെ, നമ്മുടെ ഗ്രാമപഞ്ചായത്തിലെ 3 പ്രധാന കാര്യങ്ങൾ ചർച്ച ചെയ്യുന്നതിന് തീരുമാനിക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ടാണ് നമ്മൾ ഈ ഗ്രാമസഭ കൂടിയിട്ടുള്ളത്. ഒന്ന്, APL കാർഡുള്ള നീല കാർഡുള്ളവർക്ക് 2 രൂപയും 1 രൂപയും അരിയൊന്നും കിട്ടാത്ത ആളുകൾക്ക് BPL നിരക്കിൽ സൗത്ത് ഇന്ത്യൻ നിരക്കിലുള്ള അരി കിട്ടാൻ വേണ്ടി അവരുടെ ആൾക്കാരെ തിരഞ്ഞെടുക്കുക എന്നുള്ളതാണ് ഒരു കാര്യം. രണ്ടാമത്, നമ്മുടെ തൊഴിലുറപ്പ് പദ്ധതിയിൽ നമ്മുടെ വാർഡിൽ അടുത്ത 1 വർഷത്തേക്ക് വേണ്ട ജോലികൾ എന്തൊക്കെയാണ് പ്രവർത്തികൾ എന്നുള്ളതിൻ്റെ ലിസ്റ്റ് എടുത്തിട്ട് അത് അംഗീകരിച്ചു. മൂന്നാമത്, നമ്മുടെ സമ്പൂർണ്ണ ശുചിത്വം നമ്മുടെ വീടും പരിസരങ്ങളും അതുപോലെ തന്നെ നമ്മുടെ പഞ്ചായത്തൊക്കെ ശുദ്ധമായി വെക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ടുള്ള നടപടികൾ സ്വീകരിക്കുന്ന കാര്യങ്ങളെ സംബന്ധിച്ചും ഈ ഗ്രാമസഭയിൽ ചർച്ച ചെയ്യണം എന്നുള്ളതാണ് നമ്മളെ ഗവൺമെന്റ് ഉത്തരവ്. നമ്മുടെ പാലക്കാടും വയനാട് ജില്ലക്കാരും ഉള്ളതായിട്ട് പറഞ്ഞു. കേന്ദ്ര ഗവൺമെന്റിന്റെ ഒരു പദ്ധതിയാണ് 2 രൂപയ്ക്കും 1 രൂപയ്ക്കും അരി കിട്ടാത്ത ആൾ, ചുവപ്പ് കാർഡുള്ള ആളുകൾക്ക് മാത്രമേ നമുക്ക് ഇപ്പോൾ BPL നിരക്കുള്ള അരി കിട്ടുന്നു. അപ്പൊ നീല കാർഡുള്ള ആൾക്കാർക്ക് ചുവപ്പ് കാർഡ് ആക്കേണ്ട ആൾക്കാർ ഇന്ത്യയിൽ അങ്ങനെയുള്ള ആളുകൾക്ക് അരി കിട്ടുന്നില്ല എന്നുള്ള സ്ഥിതികൊണ്ടാണ് വളരെ പാവപ്പെട്ട ആളുകൾക്ക് മാത്രമേ അത് ഉദ്ദേശിച്ചിട്ടുള്ളൂ. കുറെ ഗവൺമെന്റ് കുറെ നിബന്ധനകളൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, കുറെ മാനദണ്ഡങ്ങളൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. നമ്മൾ ഈ നോട്ടീസിൽ അടിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. നമ്മളവിടെ ഇപ്പൊ ആ മാനദണ്ഡങ്ങൾ ഉള്ള ആളുകളൊന്നും അധികം ഉണ്ടാവില്ല. ഇപ്പൊ ഒരുവിധമുള്ള ആളുകൾക്ക് 1 രൂപയുടെ അരി കിട്ടുന്നുണ്ട്, 2 രൂപയും കിട്ടുന്നുണ്ട്. നീല കാർഡുള്ള 1 രൂപയും 2 രൂപയും അരി കിട്ടാത്ത ആളുകളുടെ ലിസ്റ്റ് റേഷൻ കാർഡിന്റെ ഫോട്ടോ ഏൽപ്പിച്ചാൽ മതി. അതിന്റെ പേര് വീണ്ടും നമ്മൾ ഗ്രാമസഭയിൽ പാസ്സാക്കും. അപ്പോൾ ഇന്ന് ഇവിടെ വരാത്ത വല്ലവരും ഉണ്ടെങ്കിൽ അവരെയും കൂടി കാർഡുകളൊന്ന് ഏൽപ്പിക്കാൻ നമ്പറിട്ട് ഏൽപ്പിക്കണം. അത് എത്രയും പെട്ടെന്ന് ചെയ്യണം. നമുക്ക് അടുത്ത മാസം പോലെ അരി കിട്ടാൻ വേണ്ടിയുള്ള നടപടിയാണ്. അതിന് ഗവൺമെന്റ് പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു മാനദണ്ഡം മാസം 5000 രൂപയിൽ കൂടുതൽ വരുമാനം ഉണ്ടാവാൻ പാടില്ല. നമ്മളിവിടെ ഇപ്പോൾ ആർക്കും 5000 രൂപയുടെ വരുമാനമൊന്നും ഇവിടെ ഇരിക്കുന്നവർക്കും അല്ലെങ്കിൽ നീലക്കാർക്കുള്ളവർക്കും അധികം കാണും. അതുപോലെ തന്നെ ബൈക്ക് ഉണ്ടാവാൻ പാടില്ല എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇവിടെ ഒട്ടുമിക്ക ആളുകൾക്കൊക്കെ ഒരു ബൈക്കർ കാണാം, എന്നാലും പാവപ്പെട്ട ആളുകൾക്കായിരിക്കും കിട്ടുന്നതെന്നുള്ളത് കൊണ്ടാണ് ഗവൺമെന്റ് പറഞ്ഞിട്ടുള്ളത്. അതുപോലെ തന്നെ ഡിഷാനിനും കേബിൾ കണക്ഷനൊക്കെ ആയിട്ട് മാസം 1,300 രൂപ TV കാണാൻ കൊടുക്കുന്ന ആളുകൾക്ക് അതിന് സൗജന്യമായി കൊടുക്കണ്ടെന്ന് പറയും. അതുപോലെ 2.5 ഏക്കർ കൃഷിയുള്ള ആളുകൾക്ക് പെട്രോൾ അടിക്കാനൊക്കെ നമ്മളിപ്പോൾ ഒരു
ചെലവാക്കി. അതുപോലെ ഇൻഡിയൻ കണക്ഷൻസിനൊക്കെ ആകുമ്പോൾ അങ്ങനെയുള്ളവർക്കൊന്നും സൗജന്യമായി അരി കൊടുക്കണ്ട എന്നാണ് ഗവൺമെന്റ് പലപ്പോഴും. നമ്മളിപ്പോൾ 1 രൂപയുടെ അരി വാങ്ങുന്നവർക്കൊക്കെ കേബിൾ കണക്ഷൻ കിട്ടാം അല്ലേ? അപ്പൊ അവർക്ക് കൊടുക്കാൻ തന്നെ എന്തുകൊണ്ട് നമുക്ക് തന്നുകൂടാന്ന് ഇപ്പോൾ അത്യാവശ്യം കിട്ടാത്ത ആൾക്കാർ പറയുന്നത്. ഇത് സുപ്രീം കോടതി ഉണ്ടാക്കിയ ഒരു നിയമമാണ്. ഇങ്ങനെയുള്ളവർക്ക് കൊടുത്താൽ മതി. അപ്പൊ നമ്മളവിടെയൊക്കെ അത്ര പാവങ്ങളില്ലെങ്കിൽ വേറെ രാജ്യങ്ങളിൽ സംസ്ഥാനങ്ങളിൽ പോയാൽ ഇതിലും മോശമായ, നമ്മളെക്കാളും എത്രയോ മോശമായ ആൾക്കാർ. അപ്പൊ അവർക്ക് കൂടി കിട്ടാൻ വേണ്ടി ഇന്ത്യ ഒത്തുണ്ടാക്കിയ ഒരു നിയമമാണ്. നമ്മളവിടെയൊക്കെ ആൾക്കാർ കുറേയൊക്കെ അതിനേക്കാളും മറ്റൊരു രീതിയിലായിരിക്കാം. എന്നാലും നമ്മളെന്തായാലും ഈ നിബന്ധന നിങ്ങളൊന്ന് അറിയാൻ വേണ്ടി പറയുക. അതുപോലെ തന്നെ 60 യൂണിറ്റ് ഒരു മാസം 60 യൂണിറ്റിൽ കൂടുതൽ കറണ്ട് ചെലവാക്കുന്ന ആൾക്കാർ. നമുക്കൊക്കെ 2 മാസത്തേക്ക് 60-80 യൂണിറ്റ് വരും. 120 യൂണിറ്റ് ഒക്കെ വരണമെങ്കിൽ നന്നായിട്ട് 10 വീട്ടിൽ ഒരു 5-8 ബൾബെങ്കിലും കത്തിക്കുന്ന ആൾ വന്നാൽ 4 റൂമെങ്കിലും ഉണ്ടാവും. അപ്പൊ 4 റൂം 3 റൂമുള്ളവർക്ക് കൊടുക്കാൻ പാടുള്ള മാത്രം 3 റൂം സ്ട്രോങ് ആയ റൂമുള്ളവർക്ക് കൊടുക്കാൻ പാടില്ല. ഈ 60 യൂണിറ്റിൽ കൂടുതൽ ഒരു മാസം 2 മാസമല്ല, നമുക്ക് കറണ്ടിന് 2 മാസത്തേക്ക് മനസ്സിലായി. 1 മാസം നമ്മളോട് ആരും അങ്ങനെ ഉണ്ടാവില്ല. ഇത്രയൊക്കെ നിബന്ധനകൾ പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിലും ഇത് നല്ല കഴിവുള്ളവർക്ക് കിട്ടാതിരിക്കാൻ വേണ്ടി പറഞ്ഞ നിബന്ധനകളാണ്. നമ്മളോട് നോക്കിയാൽ പാവപ്പെട്ടവരാരാണെന്ന് നമുക്കറിയാം. അപ്പോൾ മെമ്പർക്കൊക്കെ അറിയാം. അങ്ങനെയുള്ള ആളുകളെ ഇട്ട് കൊടുത്തിട്ട് നമുക്ക് അവർക്ക് കൂടി 1 രൂപയുടെ അരി കുറഞ്ഞ വിലക്കുള്ള അരി വാങ്ങിച്ചു കൊടുക്കാനുള്ള ഒരു തീരുമാനമാണ് ഇതിലുണ്ടാകുന്നത്. പിന്നെ നമ്മളുടെ ലേബർ ബഡ്ജറ്റ് പറഞ്ഞാൽ നമുക്ക് അടുത്ത 1 വർഷത്തേക്ക് ഈ പഞ്ചായത്തിൽ നിന്ന് നമ്മുടെ വാർഡിൽ രജിസ്റ്റർ ചെയ്തിട്ടുള്ള എല്ലാ തൊഴിലാളികൾക്കും 100 ദിവസത്തെ തൊഴിൽ കൊടുക്കാനുള്ള ജോലികൾ എന്തൊക്കെ പ്രവർത്തികളാണെന്നുള്ളത് നമ്മൾ ഇപ്പോൾ തന്നെ ലിസ്റ്റ് ഔട്ട് ചെയ്ത് ഗവൺമെന്റ് സാങ്ഷൻ വാങ്ങിയാലേ നമുക്ക് 100 ദിവസത്തേക്ക് കുറഞ്ഞ 50 ദിവസത്തേക്കുള്ള ജോലികൾക്കുള്ള 50 ദിവസത്തേക്ക് പണിയെടുക്കാനുള്ള ലിസ്റ്റ് ഉണ്ടാക്കാൻ പറ്റും. 100 ദിവസത്തേക്ക് തന്നെ ഉണ്ടാക്കാനുള്ള ലിസ്റ്റ് ഉണ്ടാക്കണം. അതിപ്പോ നമ്മൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത് റോഡും ചാലും ഒക്കെ വൃത്തിയാക്കലാണ്. അതെന്തായാലും അതിപ്പോ നമ്മൾ ലിസ്റ്റിലാക്കാം. പക്ഷെ ഇനി നമ്മൾ പ്രധാനമായിട്ടും പരിഗണന കൊടുക്കുന്നത് കൃഷിക്കാരുടെ സ്ഥലങ്ങളിൽ ജോലികളാണ്. അതായത് തെങ്ങും തടം തോന്നല്, അവർക്ക് വരമ്പ് മാടി കൊടുക്കല്, അവർക്ക് പച്ചക്കറി കൃഷി ചെയ്യാനുള്ള ഏരിയ ഉണ്ടാക്കി കൊടുക്കല്, അങ്ങനെ അവരുടെ കാര്യങ്ങൾക്കാണ് ഈ മുൻഗണന കൊടുക്കുന്നതാണ് ഗവൺമെന്റ് പറഞ്ഞത്. കാരണം നമ്മളിപ്പോ 1.5 കോടിയോളം രൂപ അവിടെ ചെലവാക്കിയിട്ടുണ്ടെങ്കിൽ അതിന്റെ ഒന്നും ഇവിടെ കാണത്തക്ക വിധത്തിൽ ഒന്നും ഒരു സംഭവമില്ല. അപ്പോ നല്ല ഇതിന് മാറ്റി പാത നേതാക്കുന്ന പരിപാടികൾ മാറ്റിയിട്ട് കൃഷിക്കാരുടെയും അതിനെയും നിങ്ങളുടെയും ആരുടെ സ്ഥലത്ത് 10 സെന്റെങ്കിലും ഭൂമിയുള്ള ആരുടെ സ്ഥലത്ത് എന്താണ് അവർ പറയുന്നത് വെച്ചാൽ ആ കൃഷിക്കുള്ള സംവിധാനം ഉണ്ടാക്കി കൊടുക്കാൻ വേണ്ടി തൊഴിലുറപ്പുകാരെ ഇനി വെക്കണം. പാത നേതാക്കുന്ന പരിപാടികൾ മാറ്റണം. അപ്പൊ ഇപ്പൊ നമ്മളൊക്കെ എഴുതി കൊടുത്ത പാതയും ഗതാഗത സ്റ്റാലും ഒക്കെയാണ്. അതിന്റെ കൂടെ ഇപ്പൊ ഒരു സർവേ എല്ലാ വീടുകളിലും കയറി കൃഷിക്കാരുടെ വീടുകളിലും അല്ലാത്തവരുടെ വീടുകളിലൊക്കെ കയറി എന്തൊക്കെ പ്രവർത്തികളാണ് ചെയ്യേണ്ടതെന്നുള്ള സർവേ ഇപ്പൊ അടുത്ത് നടത്തുന്നുണ്ട്. അതുകൂടി കഴിഞ്ഞാൽ അതുകൂടി നമ്മൾ ഈ ലിസ്റ്റിൽ ഉൾപ്പെടുത്തിയിട്ട് ഒരു അഡീഷണൽ ആക്ഷൻ പ്ലാൻ ആക്കിയിട്ട് കൃഷിക്കാരുടെ തെരഞ്ഞെടുപ്പ് ചെയ്യാനുള്ള പദ്ധതികൾ തൊഴിലുറപ്പിലെ ഈ ജനുവരി മുതൽ നടപ്പാക്കാൻ നമ്മൾ ഉദ്ദേശിക്കുന്നു. ഇപ്പൊ 1.5 കോടി രൂപ നമ്മൾ ചെലവാക്കി. ഇപ്പൊ ഇവിടെ ഒന്നും കാണാനില്ല എന്ന് പറഞ്ഞാൽ 1.5 കോടി രൂപ നമ്മുടെ പഞ്ചായത്തിൽ പല കാര്യങ്ങൾക്കായി ചെലവഴിക്കാൻ ആളുകൾക്ക് പൈസ കിട്ടി. ബാങ്കിൽ നിന്നായാലും ബാങ്കിൽ കൊണ്ടുപോയിട്ട് നമുക്കിപ്പോൾ 50 പണിയെ കിട്ടിയിട്ടില്ല പറഞ്ഞാലും 7,500 രൂപ നമ്മുടെ കുടുംബത്തിലേക്ക് അവിടെ എത്തി. അത് നിങ്ങൾ അരിയായിട്ടോ മണ്ണായിട്ടോ റേഷൻകടയിൽ കൊടുത്തിട്ടോ അല്ലെങ്കിൽ തുണി വാങ്ങിയിട്ടോ എന്തായാലും നമ്മുടെ പഞ്ചായത്തിൽ 1.5 കോടി രൂപയുടെ ട്രാൻസാക്ഷൻ നടന്നത് അത് നമുക്ക് വലിയൊരു നേട്ടമാണ്. പക്ഷെ നമുക്ക് അത്രയും കൂടി മറ്റുള്ള ആളുകൾ കൂടി പ്രയോജനം ചെയ്യുന്ന പണിയെടുക്കുന്ന ആളുകൾക്ക് 1.5 കോടി കിട്ടിയെങ്കിലും ഇവിടെ പണി ചെയ്ത സ്ഥലത്ത് നമുക്കൊന്നും കാണാത്തതുകൊണ്ട് ഇനി ചെയ്താൽ നിങ്ങൾ കാണുന്ന പണികൾ കൂടി ആക്കണം. മറ്റുള്ളവർക്ക് കൂടി പ്രയോജനം കിട്ടുന്ന പണികളാവണമെന്നുള്ളതുകൊണ്ടാണ് നമ്മൾ ഈ കൃഷിക്കാരുടെ ബാങ്കിൽ കൂടി ഈ പ്രവർത്തനം ചെയ്യുന്നത് ഏറ്റെടുക്കണമെന്ന് ഗവൺമെന്റ് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇല്ലെങ്കിൽ എന്താണ് ഇതിങ്ങനെ യാതൊരു പ്രയോജനമില്ലാതായി വന്നാൽ ഇതിന്റെ നിയമങ്ങളൊക്കെ ഭേദഗതി വന്ന് നമുക്ക് 100 ദിവസം എന്നുള്ള ചിലപ്പോൾ എണ്ണം പറയും അല്ലെങ്കിൽ കൂലി പറയും, അതിനൊക്കെ ഇടവ്. അപ്പൊ അതൊന്നും ഇടവെക്കാതെ നമുക്ക് പ്രയോജനം കിട്ടുന്ന മറ്റുള്ളവർക്കും ഗവൺമെന്റിനും അല്ലെങ്കിൽ നാട്ടിലും ഒക്കെ പ്രയോജനം കിട്ടുന്ന രീതിയിലുള്ള പ്രവർത്തികൾ ചെയ്യണം. ആളുകളിപ്പോൾ വാദപ്പണിക്ക് വന്നാൽ മാത്രം കൃഷിക്കാരുടെ നടത്താനുള്ളത് ഞങ്ങൾ പൂജ എന്നൊക്കെ പറഞ്ഞു തുടങ്ങിയാൽ കൃഷിക്കാരുടെ നടന്നു പോകുമ്പോൾ അവർക്ക് നന്നായി പണിയെടുപ്പിക്കുക. അവർ കൂടെ പണിക്ക് നിൽക്കുന്ന പറയും. ഏത് കൃഷിക്കാരുടെ നടത്താൻ പണി എന്ന് പറഞ്ഞാൽ അയാളും കൂടി ഒരു കാർഡ് എടുത്തിട്ട് ഈ പണിക്കാരുടെ കൂടെ നിൽക്കുന്നതാണ്. അപ്പൊ പണി നമ്മൾ ചെയ്യിപ്പിക്കും. അപ്പോൾ നമ്മൾ ഈ പാടത്തേക്കില്ല, ഞാൻ പാതയിലേക്ക് കൊണ്ടുകൊണ്ട് വന്നാൽ നമ്മൾക്ക് കിട്ടാനുള്ള ആനുകൂല്യങ്ങളൊക്കെ പിന്നെ ഗവൺമെന്റ് കുറച്ചു പോകും. ഇപ്പൊ
ദിവസമെങ്കിലും പണി 7,500 രൂപയെങ്കിലും നമ്മുടെ കയ്യിൽ കിട്ടുക എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്കത് വലിയൊരു കാര്യമാണ്. അപ്പൊ നമ്മളായിട്ട് തന്നെ വിദ്യാഭ്യാസം നോക്കേണ്ട കൃഷിക്കാരുടെ സ്ഥലത്ത് നമ്മൾ പണ്ടൊക്കെ പണികളൊക്കെ പണി ചെയ്ത ആൾക്കാരാണ്. അപ്പൊ ആ നിലയ്ക്ക് തന്നെ ആത്മാർത്ഥമായി അവരെ കൂടി പണിതാലേ നമുക്ക് ഈ പദ്ധതി നമ്മുടെ പഞ്ചായത്ത് മാത്രമല്ല എല്ലാ പഞ്ചായത്തും ഇങ്ങനെ ആളുകൾക്ക് പാടത്ത് പണിക്കാൻ മടിയായിട്ട് അത് മൊത്തം വാർത്തയായിട്ട്. അപ്പൊ അങ്ങനെയൊക്കെ ആകുമ്പോൾ ഇത് ഈ പദ്ധതി ചിലപ്പോൾ നമുക്ക് വിപരീതമായി വരാതിരിക്കാൻ വേണ്ടി നമ്മളെ കൂടി എല്ലാ പഞ്ചായത്തിലും ആൾക്കാരും ആത്മാർത്ഥമായി ശ്രമിച്ചാലേ ഈ പദ്ധതി നിലനിർത്തി കൊണ്ടുപോകാൻ പറ്റും. അതുപോലെ തന്നെ നമുക്ക് സമ്പൂർണ്ണ ശുചിത്വമായി നമ്മുടെ പഞ്ചായത്ത് മാത്രമാണ് പാലക്കാട് ജില്ലയിലെ 5 പഞ്ചായത്തുകൾ 90 പഞ്ചായത്തുള്ളത് വൃത്തിയില്ലാത്ത 5 പഞ്ചായത്തുകളാണ് നമ്മുടെ പഞ്ചായത്ത്. വടകരപ്പള്ളിയും പുതുശ്ശേരിയും കൊടുമ്പും രാജിയും അകലിയും ഈ 5 പഞ്ചായത്താണ് ജില്ലയുടെ വൃത്തി പരിശോധിക്കാൻ വന്ന് നോക്കിയിട്ട് വൃത്തിയില്ലാതെ വന്ന് പോയിട്ടുള്ള 5 പഞ്ചായത്ത്. അപ്പോൾ അതിന് കാരണം എന്താണ്? നമ്മുടെ ആളുകൾ കക്കൂട് കെട്ടിയാണ് പുറത്താൾ കക്കൂട് വീട്ടിൽ കക്കൂടുന്നുണ്ടെങ്കിലും പോയി പുറത്ത് പോകും. അവർ പരിശോധിക്കാൻ വരുമ്പോൾ കയറി ചവിട്ടും. പിന്നെ എങ്ങനെ നമുക്ക് അവാർഡ് കിട്ടും? അവാർഡെന്നല്ല നമ്മളെ പരിഗണിക്കുകയില്ല. വൃത്തിയില്ലാത്തവർ വന്ന് എഴുതിയിട്ട് മറ്റൊരു തെരുവിൽ പോയിട്ട് അവർ വൃത്തിയില്ലാത്ത പഞ്ചായത്തിൽ വളരെ പരിഗണിക്കുക. ഇത് കുറെ കൊല്ലായി അവർ എഴുതാൻ പറയുന്നത്. അപ്പൊ ഇക്കൊല്ലം നമ്മൾ കുറെ കാലം ചെക്ക് കൂട്ടി അതിനെ കൊണ്ടുവന്ന് കാണിച്ചു കൊടുത്തിട്ട് ഇപ്രാവശ്യം നമ്മളത് കിട്ടുമെന്ന് വിചാരിക്കും. പക്ഷെ ഇപ്പൊ കേരള ഹൈക്കോടതിയിൽ ഒരു ഓർഡർ വന്നിട്ടുണ്ട്. വീട്ടിലുള്ള ചപ്പ് ചവറൊക്കെ പ്ലാസ്റ്റിക് കവറിൽ കെട്ടിയിട്ട് റോഡിലെ പെട്ടിയിൽ കൊണ്ട് വെച്ചിട്ട് പോയാൽ അവരുടെ പേരിൽ കോടതി ജയിൽ ശിക്ഷയാണ്. പിടിച്ചിട്ട് പോലീസുകാർ വണ്ടി കൊണ്ട് കണ്ടാൽ അവർ കൈയോടെ പിടിച്ച് നമ്മളെ ഉള്ളിൽ കൊണ്ട് അമ്മന്നെ അറസ്റ്റ് ചെയ്ത് കൊണ്ടുപോകും. അങ്ങനെയുള്ള നിയമം ഉണ്ടായി. കാരണം ഇതൊക്കെ ഇടുന്നതുകൊണ്ട് പലവിധ മാറാ രോഗങ്ങളും മറ്റു കാര്യങ്ങളൊക്കെ വരുന്നതുകൊണ്ട് അത് തടയാനുള്ള ഒരു നടപടി എന്നുള്ള നിലയ്ക്കാണ് കർശനമായിട്ട് ഇങ്ങനെ ചെയ്യുന്ന ആളുകളെ 2 ആളുകൾ കൊണ്ടുവരുന്ന പിന്നെ ആരും ഇല്ല. പഞ്ചായത്തുകാർ വന്ന് പറയാൻ പോയാൽ ഇതിന്റെ തെളിയും പറഞ്ഞ് ആന വിടാൻ ഇത് നിന്റെ അപ്പന്റെ സ്വത്തൊന്നുമല്ല, ഞങ്ങളെ പാതയാണ്, ഞങ്ങൾ വിടാനൊക്കെ പറയാം. പോലീസ് വന്ന് പിടിച്ച് റോഡിൽ കൊണ്ടുപോയാൽ മനുഷ്യന് റോഡിൽ പോയാൽ നമുക്ക് ജോലിയാവും. അപ്പൊ അങ്ങനെയുള്ള നിയമങ്ങൾ ഇപ്പം ഉണ്ടാക്കി. അതുകൊണ്ട് ആരും പ്ലാസ്റ്റിക് കവറിൽ കെട്ടിയിട്ട് രാവിലെ പാതയിൽ കൊണ്ട് ഇടണ്ട. ചിലപ്പോൾ പോലീസുകാർ ദോഷം മാറിയിട്ട് വരെ നടക്കും. അതിന് 4 കേസെങ്കിലും ഉണ്ടാക്കിയില്ലെങ്കിൽ അവരുടെ പണിയും ബാധിക്കും. ഇത് നിറയെ പാതയിൽ ഇടുന്നുണ്ട്. പക്ഷെ പോലീസുകാരൊന്നും കണ്ടില്ല എന്ന് പറഞ്ഞ് എഴുതി കൊടുക്കാൻ അവർക്ക് പറ്റില്ല. അപ്പൊ 4 കേസ് വണ്ടി ഓടിക്കുമ്പോൾ എപ്പോഴത്തേക്കാൾ അതുപോലെ 4 കേസെങ്കിലും അവർ ഉണ്ടാക്കാൻ നോക്കും. ആഴ്ചയിലോ മാസത്തിലോ. അപ്പൊ രാവിലെ ആരും പ്ലാസ്റ്റിക് കവറിലാക്കിക്കൊണ്ട് ഇടാൻ നോക്കണ്ട. എന്തെങ്കിലും ചപ്പ് ചാവുണ്ടെങ്കിൽ നമ്മളോട് തന്നെ ഒന്ന് കത്തിക്കാനോ വല്ലതുണ്ടെങ്കിൽ ഒരു തെങ്ങും ചോട്ടിൽ ഇടാനോ അല്ലെങ്കിൽ കുഴി കുഴിച്ച് ഇടാനോ ശ്രമിക്കണം. നമുക്ക് തന്നെ പഞ്ചായത്തിൽ ഇപ്പോൾ ഓരോ ദിവസം ഓരോ മാസം 10, 10,000, 5,000 ചുരുങ്ങിയത് 5,000 രൂപയെങ്കിലും നമുക്ക് ചെലവ് ചെയ്ത് വാരി വെക്കണം. കാരണം ആരും കൈകൊണ്ട് വാരാൻ തയ്യാറാണ്. നമുക്ക് പണിക്കാനും കിട്ടില്ല. അതുകൊണ്ട് JCB കൊണ്ട് 600-700 രൂപ വാടക കൊടുത്ത് വേണം ഒരു ടാക്സിൽ വാരാനും 700 കൊടുക്കണം. 2 ടാക്സിൽ വാരാനും 700 കൊടുക്കണം. അങ്ങനെ കൊടുത്തിട്ട് നമ്മുടെ പഞ്ചായത്തിൽ ഇപ്പോൾ അത്യാവശ്യം ഒന്ന് റോഡ് നേരാക്കാനോ എന്തെങ്കിലും ഉപയോഗിക്കേണ്ട പൈസ ഈ ചപ്പ് വാരാനായിട്ട് കൊടുത്തു പോകും. അപ്പോൾ അതൊരു പ്രശ്നമാണ്. ഈ 3 കാര്യങ്ങളെല്ലാവരും നമ്മൾ മനസ്സിലാക്കി നമ്മുടെ പഞ്ചായത്തിൽ നമുക്ക് ഗുണം കിട്ടുന്ന രീതിയിൽ കാര്യങ്ങൾ ചെയ്യണമെന്ന് എല്ലാ ഗ്രാമസഭയിലും പറയാമെന്നാണ് ഗവൺമെന്റ് നിഷ്കർഷിച്ചിട്ടുള്ളത്. ഈ വക കാര്യങ്ങൾ നിങ്ങൾ മനസ്സിലാക്കണം. തൊഴിലുറപ്പിലെ കോഴ്സുകളിലൊക്കെ തൊഴിലാക്കി പച്ചക്കറി എഴുതി കൊടുക്കണം. ഏതൊക്കെ പണിയും ചെയ്യേണ്ടതെന്നുള്ളത് എഴുതി കൊടുക്കണമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഞാൻ അല്ല പിന്നെ இல்லை 100 நாள் வேலை கொடுக்கணும்னா அது எவ்வளோ ஒர்க்கு வேணும் அப்படிங்கிறத வந்து இந்த வருஷமே இப்போவே நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கான ஆக்ஷன் பிளான் தயார் பண்ணி வச்சால் தான் அடுத்த வருஷமாவது எல்லாருக்கும் வந்து 100 நாள் வேலை கொடுக்க முடியும் எங்களால். போன வருஷம் இந்த 2 வார்டும் பிரித்ததுனால நிறைய ஒர்க்குலாம் வந்து 2 வார்டையும் வந்து ரீஎன்ட்ரி ஆகிடுச்சு. அதனால நிறைய ஒர்க்குகள் வந்து கேன்சல் ஆகி போயிடுச்சு. பின்ன குழந்தைகளோட ஒர்க்கு எதுவுமே இந்த வார்டு வந்து வைக்கல. அதனால நமக்கு இங்கே இருக்கிற கொஞ்சம் மெயின் ரோடும் எடுத்து இருக்கிறதுனால
அதிகம் சாலுகளோ இதுவும் இல்லாததுனால வேலை வந்து உங்க வார்டுக்கு வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால இனி அடுத்த வருஷமாவது 100 நாள் கிடைக்கிற மாதிரி வேலையில கண்டக்கணுங்கிறதுக்காக தான் அயல் கூட்டத்தில் சர்ச்சை பண்ணி வார்டுகளத்துல ஒர்க்கு கொடுங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். இந்த வார்டில் வந்து ஏடிஎஸும் இல்லாதது ஒரு பரவாயில்ல. அதனால இப்போ வீணா அவங்க வேற வார்டு இருந்தாலும் நீங்க வந்து அவங்கள ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால அவங்கள்டயே வந்து நீங்க வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு புதிய ஏடிஎஸ் செலக்ட் பண்ணி தருவாங்க. அதுவரை வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி இருக்கிற ஒர்க்குகளை வந்து அவங்களுக்கு தெரியலனாலும் இந்த வார்டில் இருக்கிற சாடுக தோடுக எல்லாம் வந்து பொது தளத்தில் இருக்கிற எல்லா ஒர்க்குகளும் பின்ன எஸ்சி எஸ்டி காலனி இருந்தாலும் அவங்களோட இடங்க ஏதாவது விவசாய நிலமா மாற்றணும்னாலும் அதையெல்லாம் வந்து நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏடிஎஸ்க்கோ எங்களுக்கோ யாரையாவது எழுதி கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஆக்ஷன் பிளான்ல நாங்கள் உட்படுத்தி 100 நாள் வேலை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ கிடைச்சிருக்கிற ஒர்க்குகளை நான் வந்து படிக்கிறேன் கேட்டுங்க. வேற ஒர்க்குகள் இருந்தாலும் சொல்லுங்க, அதுவும் வந்து இங்கே இருக்கு எழுதி. சாமியார் அணைக்கட்டு முதல் அங்கன்வாடி வரை சால் நவீகரணம். சாமியார் அணைக்கட்டு முதல் அங்கன்வாடி வரை சால் நவீகரணம். ஞானவேல் முதல் உழவரை சால் நவீகரணம். தெற்கு ரோடு ஐயாவது முதலாளி எதிர்களை சால் நவீகரணம். அங்கன்வாடி ரோடிலிருந்து நிரந்தாலும் மெயின் வரை ராமன் வீடு முதல் லட்சம் வீடு வரை சால் நவீகரணம். சாமியார் சால் கல்வெட்டு கட்டணம். சுண்ணாம்பு எல்பி ஸ்கூலிலிருந்து வெள்ளச்சிவரம் வரை சால் நவீகரணம். வேறுதாலும் முதல் உழவரை நவீகரணம். மாரியம்மன் நவீகரணம். தேசா அண்ணன் காடு முதல் செல்வாம் வரை சால் நவீகரணம். ஐயாவது முன்னாடி குழந்தை கள்ளுக்கடவை சால் நவீகரணம். சிவராஜ் மாஷ காடு முதல் வாழையார் புழை வரை சால் நவீகரணம். ஞானவேல் வீடு முதல் வாழையார் புழை வரை சால் நவீகரணம். வேலந்தாலும் தெற்கால் முதல் சாமியார் சால் வரை நவீகரணம். ஸ்கூல்ல இருந்து ஆட்டாவடி வீடு வரை சால் நவீகரணம். அங்கனவாடி முதல் வாழையார் புழை வரை சால் நவீகரணம். சிவிதாஸ் வீடு முதல் வாழையார் புழை வரை நவீகரணம். கொளத்தியண்ணன் வீடு முதல் கொஞ்சமாசு முதலாளி குளவரை நவீகரணம். இதுல வந்து சாலைகளோடதும் ரோடும் எழுதியிருக்காங்க. ரோடு வந்து என்ன செய்ய வேண்டாங்கிற மாதிரியாகவும் சொல்றாங்க. ஏன்னா நம்ம மண்ணை வண்டி ரோட்ல போடுறதுனால ரோட்ல தண்ணி நின்று ரோடெல்லாம் கேடு வருது அப்படின்ட்டு. அதனால சாலுக மட்டும் எழுதியிருக்காங்க. குளங்க யாரோடதாவது இருந்துச்சுன்னா குளங்களையும் ஆட் பண்ணுங்க. கோயில் குளமா இருந்தாலும் சரி பிரைவேட்டா இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு 100 ரூபா சம்மத பத்திரம் மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கறது உண்டோ. அது சம்மத பத்திரம் தர்றதுனால அந்த குளம் வந்து பஞ்சாயத்துக்கு உட்பட்டது இல்லை, அவங்களோட தான் பிரைவேட் தான். நம்ம வந்து அதில் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். நமக்கு ஒரு 10-50 வேலை அதுலேருந்து கிடைக்கும். அதனால குளங்க இருந்தால் குளங்களையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கங்க. பின்ன எஸ்சி எஸ்டி அவங்களோட லேண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா காலனி இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஆக்ஷன் பிளான் பண்ணிக்கலாம். அந்த அதுக்கு மேற்பகுதியில் உள்ளதில் சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அந்த பிஷப் கெனாலை நவீகரிக்கலாம். இப்போ நம்ம உயரம் கூட்டனா அந்த காற்று அதிகமான தண்ணி வர்றதுனால அந்த உடைகள் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த காற்று போகிற அளவுக்கு தகுந்த அளவுக்கு உயரத்தை போட்டு தண்ணியோட கண்ட்ரோல் பண்ணி அனுப்பலாம். இப்போ நம்ம தண்ணி அதிகம் வந்துன்னா காற்று போய் காற்று உடஞ்சு போகுது. விவசாய நிலத்துக்கு பாதிக்குது, மீதி உள்ள பகுதியிலையும் உடஞ்சி போகுது. அதனால அந்த பிஷப் கெனால இன்னும் ஒரு மீட்டர் உயரப்படுத்துறோம். அதுக்குள்ள இருக்கிற தப்புகள் அந்த இதில் இருக்குது. வெயில் காலத்தில் அதெல்லாம் சுத்தப்படுத்தி அது ஒரு 10-500 ஆடு வேலை பிடிக்கும். அதையும் சுத்தப்படுத்தி அது முடிஞ்ச அளவுக்கு அந்த மண்ணுகளை எல்லாம் மாற்றி உயரப்படுத்தினா இந்த குடிதண்ணீரோட வாட்டர் லெவல் கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வந்து இந்த பஞ்சாயத்துக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது. குடிதண்ணீருக்கும் சேமிக்கிறதுக்கும் வகையாக இருக்கும். நிறைய தண்ணி அங்கே சேமிச்சு கிடைக்கும். அது வந்து இதில் உட்படுத்தி அதிகப்படியான செலவு பண்ணோம்னா எல்லா மக்களுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கும். ஒன்று சிமெண்ட் ஒர்க் உண்டு, கம்பி ஒர்க் உண்டு கொஞ்சம். அதுபோக மேனுவல் ஒர்க்கு ஆளுநர் செய்கிற ஒர்க்கும் ஒரு 500-1000 ப்ரொஜெக்ட் இருந்து கீழே வைக்கும். அதை நவீனப்படுத்தினா 3 நாள் வேலைக்கு வாய்ப்பு மக்களுக்கும் அதிக பிரயோஜனம். அதெல்லாமே இந்த
இந்த குடி தண்ணீருக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறதுக்கு இப்போ வாழையாத்து டேம்ல இருந்து அங்கிருந்து ஒரு பம்ப் பண்ணி கொஞ்சம் தொலைவிலேயே ஜாயின் பண்ணிட்டா இப்போ நம்மளுக்கு மூலத்தர தண்ணி இங்கே வரும்னு எதிர்பார்த்தா அது வந்து பல சாங்கேதிகனால அது வந்து எத்தறதில்லை உடையுது பல ஒரு பக்கம் கரண்ட் இருந்தாலும் மறுபக்கம் வர்றதில்லை அது ஒரு மருந்து பைப் லைன் எல்லாம் ஆல்ரெடி ரெடியான நம்மளுக்கு குடி தண்ணீர் வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இந்த வாழையாத்துல இருந்தாவது அங்கேயே போர் போடுறதுனால கொஞ்சம் தெளிவான தண்ணி கிடைக்குமானா அது போல எனக்கு அந்த அங்கேயே ஒரு செக்கிடம் மாதிரி கட்டி அங்கிருந்து நம்ம பக்கத்தில் நம்ம சின்ன அளவில் உள்ள ஒரு 2-3 வார்டுக்குள்ள ஒரு பம்பிங் பண்ணாலும் கூட இந்த சுத்தமான தண்ணீர் கிடைக்கும் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் மோசம் தான் இருந்தாலும் இல்லாதவனுக்கு மிகப்பெரிய பரப்புறதா இருந்தா அதையும் பண்ணணும்னு ஒரு நிர்தேசம் இந்த செக்கிடமோட வேலையும் உங்களுக்கு அங்கே நிறைய ஆளுங்க வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரயோஜனம் இருக்குது அந்த மண்ணுகளையெல்லாம் எடுத்து மேலே போட்டு சைடெல்லாம் போட்டு ஒரு நல்ல இந்த படத்தில் போட்டோம்னா கூட ஒர்க்கெல்லாம் நல்லா செய்யலாம் அதையும் ஒன்று உள்படுத்தி அந்த செக்கிடாம உயர்த்திருக்கும் பாருங்க அப்படித்தான் நம்மளுக்கு போர்வெல்லில் நிறைய தண்ணி எடுக்கிறோம் இப்போ நகரம் வந்து பெருசாகிட்டு இருக்கிறதுனால கூடுதல் தண்ணி எடுக்கிறதுனால குழல் இறக்க வேண்டியதாகவே இருக்குது அப்போ இங்கே தேக்கி வச்சிருக்கோம் அது பண்ணணும் அதில் மேக்ஸிமம் ₹8,000 வேணாலும் பண்ணலாம் இங்கே ஒரு குளம் இருக்குது குளத்தை வந்து ஆழப்படுத்துறதுக்கு இந்த படத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தையும் வந்து நீங்கள் நல்ல எவ்வளவு வேணாலும் இது பண்ணலாம் குளங்களுக்கு அதிகம் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நம்ம அந்த வாழ்நாளுமே ஆட்டியாங்கதியில் மிகப்பெரிய குளம் இருக்குது அதில் எத்தனை லட்சம் வேணாலும் செலவு வேணாலும் எத்தனை மக்களை வேணாலும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அது வந்து விவசாயிகளுக்கும் லாபம் தண்ணீர் பஞ்சத்தையும் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதில் என்ன நிறைய நீர்பிடி பகுதி இருக்குது தண்ணி வருது ஆனால் தண்ணி வெளியேறி அப்போ அதுக்குள்ள குவான்டிட்டி நிறைய தண்ணி நிற்கிறதுக்கும் அது ஏன்னா அது ஜெனரலாக இருந்ததுனால உங்கள்கிட்ட அதையும் சொல்கிறேன் மற்ற வார்டானாலுமே அதில் நிறைய 4 ஏக்கர் குளம் அதில் உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் போடலாம் அது நிறைய பிரயோஜனம் இருக்கும் அது வந்து வாட்டர் சோர்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆழ்வார்க்குள்ளதை நீங்கள் செய்தாலும் முதல்ல ஒருக்க செய்ததுன்னா இந்த சாலில் வந்து நம்ம உயரமாக தேக்கின அளவுக்கு அடிப்பாட்டத்தில் இருந்தபோது அளவாக தண்ணி போயிடும் இப்போ நம்ம வாட்டர் லெவல் உயர்த்தினதுனால அது காலில் அடி தண்ணி போய் உடஞ்சி போயிடும் நம்ம இங்கே எவ்வளோ உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் உயர்த்தணும் இல்லாட்டி சாலாக 7 அடி தண்ணி போய் தாங்காது 2.5 அடி போகிறது 7 அடி ஆகுது எல்லாம் உடையும் உயர்த்துறது மட்டுமல்ல அந்த கற்றங்களையும் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் ஏன்னா அது வேணும் கட்டி விட்டுட்டோம்னா அந்த கால்புறம் அதாவது வடிகள் சட்டை வச்சுட்டு இங்கிருந்து அந்த தலைவரை மார்ச் மாதத்துல செய்யலாம் தண்ணியெல்லாம் வடிச்சிடும் வடிகிற பகுதியில் எல்லாம் கொஞ்சம் செய்து துணிய ட்ரையாக ஏப்ரல் மே இருக்கிற உள்ள சேர்த்து வரலாம் அது எங்கே போடலாம் என்னோட மண்ணு எல்லாம் பார்த்துருக்கு அது என்ன வாழ்க்கை அது அந்த இந்த பாலை இருக்குல்ல அதே மாதிரி அந்த வாட்டு ஓ குப்பை இந்த வேஸ்ட் கொண்டது கோழி வேஸ்ட் கொண்டது கோழி வேஸ்ட் யார் குடிச்சீங்கன்னா கையோட பிடிச்சி ஃபைல் பண்ணீங்கன்னா நைட்டில் கொண்டு வந்து போட்டுறாங்க நம்ம ஒன்றும் ஆனால் நிறைய அப்படியே தோழி சேர்ந்துக்கலாம் கேட்டு போனோம் நீங்களே பார்க்குறீங்கல்ல பார்க்கலாம் அது கோழி கடைக்காரர் தான் ரொம்ப அப்புறம் அந்த எல்லாரும் கட்டும் போது இந்த வடிகால் இது அவங்க கட்டுறாங்க வச்சு டிரான்ஸ்பர் கிடையாது அங்கே அதை அடுத்து கட்டிட்டாங்க அது இருந்தால் தான் ஏதோ ஒரு இதுனாலும் கரெக்ட் பண்ண முடியலன்னு ஒன்றும் பண்ண முடியாது அது இரிகேஷனால நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணலாம் இல்லை தானே அவங்க பண்ணுவாங்க குடிநீரோட குடிநீர் பஞ்சாயத்து இருந்து மூலத்தர தண்ணி வர்க்கல் இருந்து நம்ம நல்ல தண்ணி இங்கே வந்து இந்த மூலையில ஜாயின் பண்ணி வச்சிருக்கு தண்ணி பைப் லைன் போட்டு வேலந்தாவரத்துக்கு ஜாயின் பண்ணி நம்ம தண்ணி ஆகிறதுக்காக வேண்டி மோட்டர்
மோட்டர் வந்து அங்கிருந்து தள்ளார மோட்டர் 5 HP 10ஆவதுனால 10 HPயோ 15 HPயோ வைக்கவே சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி வாட்டர் அத்தாரிட்டி கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது வாட்டர் அத்தாரிட்டி இந்த பம்ப் பண்ணுற தண்ணிக்கு பூரா பணம் எடுக்கிறாங்க மீட்டர் வச்சு. நம்ம பஞ்சாயத்தோட நிதி நிலைமை பணம் கொடுக்க முடியாதுனால அது ஒரு சின்ன பெண்டிங் இருக்குது. அதுவும் இல்லாமல் வேலந்தாவத்தை ஜில்லா பஞ்சாயத்தோட சேர்ந்த டேங்க் கட்டுறதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி பாறை மேலே 25 லட்சம் தான் சேங்ஷன் ஆயிருக்கு. டேங்கு கட்டுவாங்க. டேங்கு வேலை முடிஞ்சதுமே இந்த மூலத்தார் தண்ணி கொண்டு வந்து டேங்கில் ஏற்றி அங்கிருந்து வாரத்துக்கு 2 நாளோ 3 நாள் நல்ல தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குது. அதே மாதிரி முக்கியமந்திரியுடைய இந்த 8ஆம் ஜனசங்கத்து பரிபாடிக்கும் நமக்கு நம்ம இந்த பகுதி மட்டுமல்ல பஞ்சாயத்து முழுவதுமே இந்த மூலத்தார் தண்ணி கொடுக்கணும் ஒரு விண்ணப்பம் கொடுக்கறதுக்கும் பஞ்சாயத்து தீர்மானிச்சிருக்கிறது. எழுதிங்களா பண்ணிக்கலாம் உங்க குழந்தை இடமாங்க சொல்லணும் இல்லைங்க சொன்னா ஐயப்பன் கோயில் முன்னாடி ஐயப்பன் கோயில் நீதான் படத்துல ஏறி கிளம்ப ஐயப்பன் கோயில் சரி இந்த ரேஷன் கார்டு பேர் கொடுத்ததுக்காக ரேஷன் கார்டுனா ₹1 அரிசி கிடைக்கிறவங்க ₹2 அரிசி கிடைக்கிறவங்க பேர் கொடுக்கண்டா ₹1 அரிசி அதான் ஒரு சரி